பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சவால் விட்டு தீர்க்கப்படும். தொடர்புக்கு 9385616574. அன்பார்ந்த ரெட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரக பெயர்ச்சிகளானாலும் மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் பயத்துடன் நாம் எதிர்பார்க்கிற சனி பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சனி பெயர்ச்சியில் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ 3ஆம் இடம்ங்கிறது உங்கள் ராசிக்கு சகாய சனியாக செல்கிறார் என்று அர்த்தம். 7 சனி பகவான் பிரியிலிருந்து நீங்க தப்பிக்கிறீங்க. இருக்கிறதுலே டாப் உங்களுக்கு தான், கவலையே பட வேண்டாம். இந்த 7.5 வருஷமா நீங்க என்னென்ன கஷ்டங்கள் பட்டீங்களோ, என்னென்ன கவலைகள்லாம் சந்திச்சிங்களோ, என்னென்ன போராட்டங்கள்லாம் நீங்க அடைஞ்சிங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதை சொல்றாங்க, அந்த ஒரு வீடியோ போதாது, பேசிக்கிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு போராட்டம், கஷ்டம், கவலை அப்படிங்கிறத நீங்க சந்திச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்கிற போராட்டம், குடும்பத்தை விட்டு நான் எங்கேயோ உட்கார்ந்துருக்கேன், என் குடும்பத்தோட பேசக்கூட முடியலைங்கிற போராட்டம், குடும்பமே எனக்கு இல்லையா, நான் தனியா அனாதையா இருக்கேன் அப்படிங்கிற வருத்தத்தை கூட அடையக்கூடிய போராட்டங்கள்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டால் கோவப்படுறாங்கய்யா, நான் அவனுக்காண்டி உதவி செஞ்சேன், இப்போ எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை அப்படிங்கிற வருத்தமும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இந்த நிலையிலிருந்து மாற்றத்தை உங்களுக்கு 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்து நல்ல விதமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு உத்தியோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை கண்டுக்கிறாம, உங்களை பற்றி யோசிக்காம, நீங்கள் இப்படினாலும் போ, எனக்கு என்ன, என்னோட தேவைதான் அப்படின்னு சொல்லி இருந்த நிலை மாறி உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு, உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. விட்டு போன சொந்தம் எல்லாம் உங்களை தேடி வந்து உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும். குடும்பம் ஒற்றுமையாகும். குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டாலே மகிழ்ச்சிகள் அங்கே அதிகமாக வந்துடும். திருமண தடைகள் விலகப் போகிறது. திருமண நிகழ்ச்சிகள் அதிகமாக கலந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இனிமேல் நடைபெறும். என்னுடைய கணவன் என்னை புரிஞ்சுக்கலங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தனிமையில் போராடுறேன் அப்படின்னு வருத்தப்படுற மகர ராசி பெண்களுக்கு உங்களுடைய கணவர் இனிமேல் புரிந்து வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு இனிமேல் ஏற்பட போகிறது. ஐயா, என்னுடைய மனைவி கோச்சிட்டு அவங்க வீட்டில் போய் உட்காந்துட்டாங்க, நான் என் குழந்தையோட தனியாக இருக்கேன், இல்லை நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், எனக்கு வருத்தமாகவே இருக்குது, என் மனைவி வந்துடுவாங்களா, நான் உண்மையான என் பாசத்தை புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு வருத்தப்படுற மகராசி ஆண்களாக நீங்கள் இருந்தால் இனிமேல் அந்த வருத்தம் விலகி உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார். சொந்த வீட்டுக்காரரு எங்களை அடிக்க மாட்டார்னு நாங்கள் நினச்சோம், எங்களை அடின்னு பின்னி பிணுங்க எடுத்துட்டாரு அப்படின்னு வருத்தப்படுற உங்களுக்கு சனி பகவான்கிறவர் நீதிமான்கிறத தெரிஞ்சனால உங்களுக்கு அடி கொடுத்தாரு. ஆனால் ஓரளவுக்கு ஒரு நல்ல விதமான பாதுகாப்பையும் கொடுத்துருப்பாரு. உங்கள் கூட உள்ள துரோகிகளை உங்களுக்கு காட்டி கொடுத்துருப்பாரு. உங்களெல்லாம் ஜெயிச்சு காட்டுவே சொன்ன நபர்கள்லாம் இனிமே ஏண்டா இவனை பகச்சோங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஒரு அன்பையும் ஒரு ஆதரவையும் கொடுத்து உங்களை தோற்கடிக்க வேண்டும் நினைத்த எதிரிகளை தோற்கடித்து வெற்றி காண்பதற்கான அமைப்பை இந்த சகாய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்கிறது நிதர்சனமான உண்மை. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க, தைரியமா செயல்படுங்க, வெற்றி உறுதியாக உங்கள் பக்கம் இந்த சனி பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. உங்களுடைய வாழ்க்கையில இனிமேலாவது உங்களுக்காக சிந்திக்க ஆரம்பிங்க.
உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை மட்டும் நீங்கள் சிந்திங்க. தேவையில்லாமல் காதல் வலையில மாட்டிக்கொள்ள வேண்டாம். யார் மீதும் அக்கறை செலுத்தி மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களிடம் பழகும்பொழுது தேவையில்லாத செயல்பாடுகள் யாரேனும் சொல்கிறாங்க, மறைமுகமாக, அதாவது தவறான செயல்பாடுகளுக்கு உங்களை இழுத்து கொண்டு போக நினைக்காங்கன்னா அவங்களை விட்டு முற்றிலும் விலகி விடுங்கள். அவங்களுடைய நட்பை துண்டிச்சிடுங்க. அதே போல் அரசாங்கத்துக்கு தவறான செயல்பாடுகள் யாரேனும் செஞ்சால் உனக்கு லாபம் வரும்னு சொல்லி உங்களை வற்புறுத்தினா கட்டாயமாக செஞ்சிடாதீங்க, மாட்டிக்கிறீங்க. கிட்டத்தட்ட இந்த சனி பயிற்சி காலங்களில் 2.5 வருடங்களுக்குள்ள நீங்கள் குறைஞ்சது 5 முறையாவது வெளிநாடு பயணம் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. இறை வழிபாடு நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக ஏற்றுக்கோங்க. உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்பு குறைய போகுது. உங்கள் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். அம்மா வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. வீடு கட்டுறதுக்கான யோகம் உண்டு. உறுதியாக இந்த 2.5 வருஷத்துக்குள்ள சொந்த வீடு கட்டி நீங்கள் உட்காருவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். ஸோ இவ்வளோ அற்புதமான விஷயங்களில் உங்களுக்கு கொடுக்குற சனி பகவான் நல்ல விதமான மாற்றங்களை நல்லபடியாக கொடுத்து இந்த 7.5 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறால். நிம்மதியாக பெருமூச்சு விடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உறுதியாக உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கவனமாக இருந்து, பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயத்தில் பாதுகாப்பாக இருந்தால் சனி பகவான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்ய போகிறாங்கிறத நீங்களே உணர்ந்து உங்களுடைய கமாண்ட்ஸை கொடுப்பீங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நான் சொன்ன மாதிரி நடந்திருந்தால் உறுதியாக உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பார்த்திங்கன்னா, பெருமாள் வழிபாடை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கும் பெருமாள் வழிபாடை பின்பற்றுங்கள். புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பின்பற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதேபோல் உங்களுடைய தாயாரின் ஆசீர்வாதம் முழுமையாக பெற வேண்டும். அம்மா மீது முழுமையான அன்பு செலுத்த வேண்டும். அம்மன் கோவில் வழிபாடை பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் சரியாக பின்பற்றினால் மகர ராசினியர்களுக்கு டாப் டக்கர் என்று உறுதியாக சொல்ல முடியும். டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து, இந்த 2024 டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து ஜனவரி மாதம் 2025 15ஆம் தேதி வரையும் மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு வருவதாக இருக்கிறேன். யாருக்காவது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் உள்ள நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால், யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், நேரடியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக மலேசியா நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஸோ நேரடியாக பார்க்கலாம். உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகள் மற்றும் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு, மற்றும் வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதை சரி செய்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தர நான் தயாராக இருக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுவது உங்களுடைய DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.